ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்கள் செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்லதொரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு இவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட்டை செப்டம்பர் மந்த்துக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்கிறாங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்போ டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளுங்க. ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்போ இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சை பாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸல்லோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிற்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸில் பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸில் இவங்க பண்ணி தர்றாங்க. ஸோ இந்த தீபாவளி சீசனில் உங்கள் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸுக்கு டிஜிட்டல் வால் பெயிண்ட்ஸிங் இன்னமும் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸுக்கு கால் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் பிளாக்மெயில். இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு லோடு வண்டி ஓட்டக்கூடிய டிரைவராக இருக்கிறாப்புல. இவருக்கு ஒரு காதல், அந்த காதலி இப்போ கர்ப்பமாக வேற இருக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம கதாநாயகனுக்கே தெரியாமல் கதாநாயகனுடைய ஓனர் ஒரு பார்சலை கொடுத்து ஒரு இடத்துல போய் டெலிவரி பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல போக நம்ம ஆள் டெலிவரி பண்ண போன அந்த பார்சலை மட்டும் இல்லாமல் ஓட்டிகிட்டு போன வண்டியவே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாப்புல. இதில் பயங்கர காண்டாகி போன அந்த ஓனரு, இங்கே வரே லவர் என்கிட்ட இருக்கட்டும், நீ போயே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தொலைச்ச அந்த பார்சலை நீ கையோட எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் உயிரோட உன் காதலியை திருப்பி உங்ககிட்ட நான் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்ல போக, இப்போ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியாவது அந்த பார்சல் எங்கே இருக்குங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், நம்ம காதலியை காப்பாற்றணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை நம்ம கதாநாயகனுக்கு. இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது இந்த கதையில்? இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இரவுக்கு 1000 கண்கள், கண்ணை நம்பாதே அப்படிங்கிற மாதிரி படங்களை கொடுத்த மாறனுடைய அடுத்த படம் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி பரபரப்பாக முடிஞ்சளவுக்கு சுவாரஸ்யமாக ஒரு கதையை ப்ரெசென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவரும் இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காப்புல. எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியான கதாபாத்திரங்களை வச்சு முடிஞ்சளவுக்கு சுவாரஸ்யமாக ஒரு அட்டம்ப்டை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் தான். அதாவது நம்ம ஜிவி பிரகாஷ்குமார், ரமேஷ் திலக்குன்னு சொல்லி 2 பேர் இந்த பக்கம், ஸ்ரீகாந்த், பிந்து மாதவின்னு சொல்லி 2 பேர் இந்த பக்கம், லிங்கேஷ்னு சொல்லி ஒருத்தர் அந்த பக்கம், நம்ம ரெடின் கிங்ஸ்லேன்னு சொல்லி இந்த பக்கம்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் தான். ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயுமே எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதாபாத்திரம் எப்படி வரணுமோ அந்தளவுக்கு நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு அதாவது ஒரு கதாபாத்திரங்களும் அறிமுகப்படுத்தப்பட்ட விதமாகட்டும், ஒரு கட்டத்தில் இந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும், இதனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி திரைக்கதையை இவங்க சுவாரஸ்யப்படுத்தின விதமாகட்டும்னு சொல்லி ஃபஸ்ட் ஹாஃப் அட்டகாசமாக இருந்துச்சு. செம்மையாக கொடுத்துருந்தாங்க. த்ரில்லர் ரசிகர்களுக்கு டெஃபினட்டாக கவரக்கூடிய வகையில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப். ஆனால் இதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். ஃபஸ்ட் ஹாஃபை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக ஒரு சீட் எட்ஜில் த்ரில்லராக எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக செகண்ட் ஹாஃபில் இவங்களால் எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் டைலூட் ஆகி போச்சு இவங்க திரைக்கதை அமைச்ச விதத்தில். அதை விட குறிப்பாக பொதுவாகவே ஒரு படத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட படமாக எடுத்துக்கிட்டாலும் அதில் இங்கே பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு நினச்சோம், எங்கள் 2க்கு 3 ட்விஸ்ட்டுங்க அப்படின்னு இருந்தால் தான் அந்த ட்விஸ்ட்டுங்கிற ஃபேக்டர் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா, அதை நம்மளால் பெருசாக உணர முடியும். ஒரு படத்தில் இருக்க 30 ட்விஸ்ட்டாக வைப்பீங்க, இந்த படத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட்டு தான் அப்படிங்கிற கதையாக இஷ்டத்துக்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் அந்த 31வது ட்விஸ்ட்டா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர ஓவர் டோஸ் ஆகி போச்சு. இந்த ட்விஸ்ட்டுங்கிற அந்த விஷயமே ரொம்ப அனாயிங் ஆகி போச்சு நமக்கு ஒரு கட்டத்தில்.
இந்த ட்விஸ்ட்டை வரணும், கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சே ஆகணுங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக வளைச்சு பல இடங்களில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு நம்ம வந்துடுறோம். இன்ஃபேக்ட் இந்த படத்துடைய கடைசி 20-25 நிமிஷம்லாம் கொஞ்சம் இந்த ட்விஸ்ட்டை பக்காவாக உட்கார வைக்கணுங்கிறதுக்காகவே ஊறுப்பட்ட கதாபாத்திரங்களை உள்ளே இழுத்து இந்த கதையவே ரொம்ப கிளம்சி பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இதனாலேயே எப்பா அந்த குழந்தை யாருக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு நீங்களே வந்து கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு நம்ம வந்துடுறோம். அந்தளவுக்கு இந்த கதையை கொஞ்சம் கிளம்சி பண்ணிட்டாங்க. இதில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணு ஒன்று காணாமல் போகிறா. அந்த குட்டி பொண்ணு எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கதைக்களம் நகருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதல்ல அந்த குட்டி பொண்ணு அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த எமோஷனல் இம்பேக்ட், அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே வரணும். ஆனால் அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்குமான பேரண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பே பெருசாக எங்கேயும் அழுத்தமாக போர்ட்ரே பண்ணப்படலை விஷுவலாக இந்த படத்தில் ஒரு சில சினிமாட்டிக் லிபர்ட்டிஸும் எடுத்து ஒரு சில காட்சிகள் இவங்க பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த குழந்தை இங்கேருந்து எங்கே போச்சு அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கதாநாயகன் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து அங்கேருந்து இந்த குழந்தை இங்கே போதுங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறார். ஆனால் அது அவருக்கு தேவையான இடத்துல அவராக கண்டுபிடிச்சிக்கிறார். ஆனால் இந்த படத்தில் ஒரு திருநங்கை ஒருத்தவங்க இந்த இடத்துல குழந்தைய நான் பார்த்தேன், கடைசியில் ஒரு அம்மா காரில் வந்து இறங்கி இது என் குழந்தை தாங்க, என் மக தாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சீனில் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன சிசிடிவி இருக்குங்கிறத செக் பண்ணியிருந்தா கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும் கதை. ஆனால் அந்த இடத்தெல்லாம் இவங்களா சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து நமக்கு தேவையான இடத்துல தான் நாங்கள் சிசிடிவி செக் பண்ணுவோம், மற்ற இடத்துல பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அங்கே பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயே கதை முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த படத்தில் த அதர் சைடு அங்கே இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு செம்மையான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபு, ரொம்ப சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃபு, ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பிளாக்மெயில். அடல் கான்டென்ட் அப்படின்னு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.